இந்த டேட்டூ போடுறத பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு லைவில் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு நான் பேசியிருந்தேன். அதே போல் இன்றைக்கி டேட்டூ போடலாமா வேணாமா, பைபிளில் டேட்டூ போடுறத பற்றி என்ன விஷயம் சொல்லியிருக்கு, பைபிளில் டேட்டூ போடுறது சரியா தப்பா அப்படின்றதையும், ஹிஸ்டாரிக்கலில் டேட்டூ போடுறவங்கள என்னென்னவா பார்த்துருக்காங்க அப்படின்ற காரியத்தை குறித்து நான் படிக்கும்போது சுவாரஸ்யமாக இருந்தது. அது உங்களுக்கு அழகாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ரிச்சர்ட் ஜார்ஜ் முல்லர். இன்றைக்கி டேட்டூ போடலாமா வேணாமா, கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறவங்க டேட்டூ போடலாமா வேணாமா, டேட்டூ போடுறது சரியா தப்பா அப்படின்ற ஒரு கான்செப்டில் இன்றைக்கி நான் பேச போகிறேன். இது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பரவாயில்ல, பாருங்கள், ஓரளவு சரியாக பேசியிருப்பேன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த டேட்டூ அப்படின்ற இந்த கலாச்சாரம் இப்போ ரீசண்டான காலங்களில் இருந்ததாக நான் ஃபீல் பண்ணல. சரி, அதுக்கு முன்னாடி இந்த டேட்டூ போடுறத பற்றி நான் ஏன் பேசணும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன்னா, இந்த புதன்கிழமையில் கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பிளான் பண்ணும்போது ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய டிவி சேனலில் இதை குறித்து விவாதம் போச்சு. அப்போ தான் யோசித்து பார்த்தேன், இதை குறித்து நம்ம பேசுவோம், பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற காரியத்தை குறித்து நம்ம பேசலாம் அப்படின்னும் போது நான் நிறைய விஷயத்தை படித்தேன். இது டேட்டூன்றது இப்போ ஜென்சி காலத்துலேயோ இல்லைனா இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததோ கிடையாது. இது ஆரம்ப காலத்திலே இருந்து வந்தது. அதுவும் இல்லாமல் நான் பைபிள்லேயும் படிச்சிருக்கோம், பைபிள்லேயும் சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இது ஆரம்ப காலத்திலேருந்தே முன்னோர்கள் நிறைய பேர் செய்திருக்கிறாங்க. எதற்காக செய்தாங்க அப்படின்றத படிக்கும்போது சுவாரஸ்யமாக இருந்தது. இது இந்த காலகட்டத்தில் இல்லை, பழைய காலகட்டங்கள்லேயே இது குறித்து நிறைய பேசப்பட்டிருக்கு அப்படின்றத நான் சுவாரஸ்யமாக கவனித்தேன். இந்த டேட்டூ போடுறவங்க, டேட்டூ அப்படின்னா இதை பச்சை குத்துவாங்க. இந்த பச்சை குத்துறவங்கள ஓட்டி அப்படின்ற பேரை வச்சு தான் அழைக்கிறாங்க. இந்த பச்சை குத்துற மனுஷங்களையும் அந்த பச்சை குத்தி இருக்கிறவங்களையும் ஓட்டி அப்படின்ற பாஷையில் தான் பழைய காலத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த ஓட்டி அப்படின்ற இந்த பச்சை குத்துறது இப்போ இல்லை, 5300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த வாழ்க்கை முறையாகவே இருந்திருக்கு. இந்த பச்சை குத்துறத, இந்த டேட்டூ போடுறது ஒரு வாழ்க்கை முறையாகவே இருந்திருக்கு. இதை மேக்சிமம் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் போடுவாங்க. சில பண்டைய கால முறைமைகளை சொல்லும்போது அதில் தெரிஞ்சிடும். அதில் சில பேர் தான் வாலிபர்கள் போடுவாங்க, சில குழந்தைங்களுக்கு போடுவாங்களே தவிர, மற்றபடி இந்த டேட்டூ கலாச்சாரம் யாருக்குள்ளே அதிகமாக இருந்ததுன்னா 50 வயசுக்கு மேலே தான். மேக்ஸிமம் ஒரு 60 வயசு இல்லை 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இந்த டேட்டூவை போட்டாங்க அப்படின்றத ஹிஸ்டாரிக்கல் நமக்கு சொல்லுது. இது 500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்களை குறித்து சொல்லப்படுது. பண்டைய காலத்தில் எகிப்தியர்கள் இந்த டேட்டூவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த எகிப்தியர்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 3000 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுடைய வாழ்க்கை முறையாகவே இந்த டேட்டூ இருந்திருக்கு. மெயினாக இந்த டேட்டூ யார் போடுவாங்கன்னா, எகிப்தியர்களின் காலகட்டத்தில் பெண்கள் மட்டும்தான் போடுவாங்க. பெண்கள் அதுக்கும் எதற்காக அந்த டேட்டூ போடுவாங்கன்னா, மத சடங்காச்சாரத்துக்கும் பாதுகாப்புக்கும் சமூகத்தில் ஒரு அடையாளத்துக்காக போடுவாங்க. அதுவும் மெயினாக அந்த ப்ரீஸ்ட் பண்ணுறவங்க, எகிப்தியர்களில் அந்த மதகுருக்களுக்கு கீழே இருக்கிற அந்த ப்ரீஸ்ட், அந்த லேடிஸாக இருக்கிறவங்க தான் மெயினாக இந்த டேட்டூவை போடுறாங்க. எகிப்தியர்களுடைய கலாச்சாரத்தில் பெண்கள் தான் மெயினாகவே டேட்டூ போடணும். அது உங்களுக்கு ஒரு மத சடங்காச்சாரமாக இருந்தது அப்படின்றத நான் படித்தேன். இது மதத்தின் சம்மந்தமாக எகிப்தியர்கள் இதை ஃபாலோ பண்ணாங்க. பாரசீகத்தில் அவங்களுடைய கலாச்சாரத்தில் இந்த டேட்டூ ஒரு புனித மரபாக வச்சுருந்தாங்க. எகிப்தியர்கள் அதை பெண்கள் மட்டும் போடுறதா, இந்த டேட்டூ புனிதமாகவே ஒரு புனிதராக இருக்கிறவங்க மட்டும்தான் போடுறதா. அந்த பாரசீக மொழியில் டேட்டாவு அப்படின்ற அந்த வார்த்தையிலேருந்து ஆர்ஜினேட் ஆகி தான் டேட்டூ அப்படின்ற இங்கிலீஷ் வார்த்தை வந்தது. நான் அதை படித்தேன். இந்த டேட்டூ எதுக்காக இந்த பாரசீகத்தில் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, முதல்ல வீரத்துக்காக, ஒரு போர்லேயோ இல்லை அவங்களுடைய கலாச்சாரத்தில் நடக்கிற அந்த சண்டைகள்லையோ யார் பலமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு டேட்டூ போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் தலைவர்களாக இருக்கிறவங்க டேட்டூ போட்டாங்க. அப்புறம் சமூகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க டேட்டூ போட்டாங்க. இந்த அடையாளங்களே அவங்க ஒரு பெருமையாக நினச்சாங்கன்னா, அதை தான் சொல்கிறல, அது ஒரு புனிதமாக நினச்சாங்க.
இந்த பாரசீகத்தில் இருக்கிற இந்த பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க. அடுத்தது ரோமர்களும் சரி கிரேக்கர்களும் சரி 2 பேருமே ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான். இவங்க 2 பேரும் வந்து இந்த டேட்டுவை எப்படி மீன் பண்ணாங்கன்னா, இந்த டேட்டுவை இவங்க போட மாட்டாங்க, இவங்களுக்கு கீழே இருக்க அடிமைகளுக்கு போட்டாங்க. இந்த டேட்டு வந்து ரோமர்களும் சரி கிரேக்கர்களும் சரி தங்களுக்கு தாங்களே டேட்டு போட மாட்டாங்க. இந்த டேட்டுவை எதுக்கு போட்டாங்கன்னா, தங்களுக்கு கீழே அடிமைகளாக இருக்கிறவங்கள அடிமையாக வாங்கினவங்களுக்கு ஸ்லேவுக்கு மெயினாக போட்டாங்க. இது என்னுடைய ஸ்லேவ் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு தலைவர் இருக்காருன்னா அவருக்கு ஒரு அடையாளம் இருக்கும். அந்த அடையாளத்தை எடுத்துகிட்டு போய் அந்த அடிமைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டு போடுவாங்க. அது வந்து இந்த ஊசியில் பச்சை குத்துற மாதிரி போட மாட்டாங்க. அவங்க வந்து நெருப்பில் அச்சு வச்சு உடம்புலையோ இல்லை கையிலையோ கால்லையோ அந்த அடையாளத்தை போடுவாங்க. அதுதான் டேட்டுன்னு மெயினாக மென்ஷன் பண்ணாங்க. இது வந்து ஒவ்வொரு கலாச்சாரங்களில் இருந்த ஒரு விஷயங்கள். எகிப்தியர்கள்லேருந்தும் பாரசீகத்திலேருந்து அதுக்கப்புறமா ரோம் கிரீக் இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அது ஆர்ஜின் ஆகி இப்போ ரீசெண்டாக இருக்கிற நம்ம எல்லாருமே அந்த டேட்டுவை என்ன பண்ணுறாங்க போடுறாங்க. இப்போ நவீன காலத்தில் இந்த டேட்டுவை எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? நான் இது வரைக்கும் ரோமர்கள்னு சொல்கிறேன், பாரசீகம்னு சொல்கிறேன். நவீன காலத்தில் இந்த டேட்டுவை வந்து ஒரு கலையாகவும் இதை ஒரு தனிப்பட்ட நினைவு சின்னமாக லவ் பண்ணுறவங்களோட பேரை பச்சை குத்துவாங்க. அதுக்கப்புறம் தனக்கு பிடிச்சவங்களோடதை பச்சை குத்துவாங்க. குடும்பத்தில் இருக்கிற அன்பை பரிமாறத்துக்காக என்ன பண்ணுவாங்க பச்சை குத்துவாங்க. சில பேர் மத சம்மந்தப்பட்டதோ நிறைய கிறிஸ்டியன்ஸ் கூட என்ன பண்ணுறாங்கன்னா சிலுவையை பச்சை குத்திருப்பாங்க. பேக்கில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பையன் 16 மணி நேரமோ என்னதோ அவனுடைய முதுகில் வந்து ஜீசஸோட அந்த ஃபுல் இமேஜை என்ன பண்ணியிருக்கான் டேட்டு குத்தியிருக்கான். சில பேர் தங்களுடைய ஃபேன்ஸை என்ன பண்ணியிருக்காங்க டேட்டுவாக குத்திருக்கிறாங்க. இது ஒரு கலாச்சார அடையாளமாகவே வச்சுருக்கிறாங்க. சில பேர் வந்து இதை ட்ரெண்டிங்காகவும் என்ன பண்ணுறாங்க. சரி, இப்போ நம்ம கிறிஸ்டியன்ஸுக்குள்ளே வருவோம். கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறவங்க பைபிள் ரீட் பண்ணுறவங்க இந்த டேட்டுவை போடலாமா போடக்கூடாதா அப்படின்னு நான் பைபிள்லேருந்து சில வசனங்களை நான் படிக்கும்போது போடலாமா போடக்கூடாதா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அந்த விஷயத்தை சொல்கிறேன், உங்ககிட்ட சாய்ஸ் விட்டுறேன். போடலாமா போடக்கூடாதா அப்படின்றத நான் உங்ககிட்ட சாய்ஸ் கொடுத்துறேன். ஆனால் பைபிள் என்ன சொல்கிறதுன்றத நான் தெளிவாக சொல்லிடுறேன். பைபிள் சொல்கிறத நான் தெளிவாக சொல்லிவிடுவேன். போடுறதும் போடாததும் உங்கள் விருப்பம். கர்த்தர் அதுக்கு என்னென்னலாம் பதில் கொடுத்துருக்காங்கன்றதையும் நான் உங்களுக்கு அழகாக சொல்கிறேன். கிறிஸ்டியன்ஸில் ஆரம்ப காலத்தில் இந்த டேட்டுவை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது அந்த காலகட்டங்களில் ரோமர்களும் கிரேக்கர்களும் ரூல் பண்ணிகிட்டு இருந்த அந்த டைமில் தான் இந்த டேட்டு அப்படின்றத அடிமைகளுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் போது அந்த சின்னத்தை மாற்றுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா டேட்டு அப்படின்ற ஒரு விஷயத்த சிலுவை இல்லைன்னா மெயினாக சிலுவையோட இமேஜை டேட்டுவாக கிறிஸ்டியன்ஸுக்குள்ளே பரவலாக காணப்பட்டுச்சு. அதை நம்ம அநேக இடங்களில் நான் ஹிஸ்டாரிக்கலாக நான் பார்க்கும்போது அநேக இடங்களில் அதை பார்த்தேன். இந்த பச்சை குத்துறதை ஒரு சில பேர் வந்து காலகட்டங்களிலையும் நாடுகளிலையும் வித்தியாசமாக மாறுபட்டது. எருசலேமில் ஒரு விதமாகவும் ரோமர்கள் இருக்கிற இடங்களில் கொரிந்தியர் கலாத்தியர் இந்த இடங்கள்லாம் வித்தியாசமாக டேட்டு குத்த ஆரம்பித்தாங்க. ஓகே, கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறவங்க அப்படி குத்திட்டு இருக்கும்போது தான் சில மாறுதல்களை சர்ச்சஸ்குள்ளே கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அது என்ன விஷயங்கள் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் பைபிளை குறித்து நிறைய பேர் சீர்திருத்தத்தை குறித்து பேச ஆரம்பிக்கும்போது தான் இந்த டேட்டு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வரும்போது இதை டோட்டலாக அகென்ஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இது ஏன்னா வசனத்தில் மெயினாக மென்ஷன் பண்ணி சொல்லுது. லேவியராகமும் 19வது அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்லுது, இறந்தவர்களுக்காக உங்கள் சரீரங்களை கீறிக்கொள்ளாதிருப்பீர்களாக, உங்கள் மேல் பச்சை குத்தி கொள்ளாதிருப்பீர்களாக, நானே கர்த்தர் அப்படின்ற வசனத்தை கத்தோலிக்க திருச்சபைகளையும் சரி புரோட்டஸ்டன்ஸும் சரி மெயினாக எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ பச்சை குத்துறதுன்றது கர்த்தருக்கு புறமான விஷயம். நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதை டோட்டலாக ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி அதுக்கப்புறமா புரோட்டஸ்டன் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்க திருச்சபையிலேருந்து வெளியே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் பழைய ஏற்பாடில் நான் மெயினாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். இது எதற்காக பச்சை குத்தக்கூடாது அப்படின்னு கர்த்தர் சொன்னாங்கன்னா, புறஜாதியாருடைய விக்கிரக ஆராதனை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. லேவியராகமத்தின் வரலாறை தெளிவாக பார்க்கணும். பைபிளை சொல்லும்போது நான் இதை கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன். லேவியராகமத்தின் புஸ்தகத்தை எழுதும்போது இது யாருக்காக எழுதுகிறாங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எழுதுகிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எங்கே இருந்தாங்கன்னா எகிப்து தேசத்தில் இருந்தாங்க. அப்போ நம்ம பண்டைய கால வரலாறை நான் உங்களுக்கு சொல்லும் போது சொன்னேன்,
சடங்காச்சாரத்திற்கும் புனிதத்திற்கும் கடவுள்கிட்ட போகிறவங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது இந்த டேட்டூவாக இருந்துச்சு. இப்போ எகிப்தியர்களின் வரலாற்றின்படி வாழ்ந்தவங்க 430 வருஷம் ஏறக்குறைய 4 தலைமுறை அங்கே வாழ்ந்துருக்காங்கன்னா அவங்களுடைய பாரம்பரியத்துக்குள்ளே கொஞ்சம் சில விஷயங்கள் இருந்திருக்கு. அதை ஆண்டவர் டோட்டலாக அகென்ஸ்ட் பண்ணாங்க. இது புறம்பானது. இது விக்கிரக ஆராதனைக்கு மெயினான விஷயமா இருக்குது. 10 கட்டளையில் மெயினானது விக்கிரக ஆராதனை ஒன்றும் இருக்கக்கூடாது, என்னையாண்டு வேறு தேவர்கள் இருக்கக்கூடாதுன்னா மெயினான விஷயம் அவங்க செய்கிற சடங்காச்சாரம் எதுவும் நமக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஆண்டவர் இந்த ஒரு விஷயத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி லேவியராகமத்தில் எழுதுகிறாங்க. ஏன்னா எகிப்தியர்கள் இறந்தவர்களுக்காக மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டு குத்துவாங்க. அந்த ஒரு விஷயத்த ஆண்டவர் வேண்டான்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மென்ஷன் பண்ணி எழுதுன்னு தான் இந்த விஷயம். நம்ம பைபிளில் இது இருக்கிறதுனால நம்மளும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் அந்த வசனத்தை நமக்கு எழுதி வச்சுருக்கிறாங்க. அப்போ டேட்டூன்றது ஒரு ஐடியல் வர்ஷிப்பாக மென்ஷன் பண்ணி தான் வேதம் நமக்கு சுட்டி காட்டுது. இது பழைய ஏற்பாட்டில். சரி, புதிய ஏற்பாட்டில் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19-20 சொல்லுது, உங்கள் சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயமாக இருக்கிறது, ஆகியால் தேவனுக்கு மகிமையாக உங்கள் சரீரத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ தேவனுக்கு மகிமையானதுன்னா இந்த சரீரம் முழுவதும் ஆண்டவருக்குரியது. இதில் ஒன்றுத்தையும் நம்ம கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாதுன்னு சொல்லப்படுது. அப்போ பைபிளில் நிறைய வசனங்கள் சொல்லுது, உங்கள் தலையின் முடியக்கூட ஆண்டவர் எண்ணி இருக்கிறாங்கன்னா அப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறோம், அது ஆண்டவருக்கு பிடிக்காது அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கு. இந்த வசனங்கள்லாம் கர்த்தர் நம்முடைய சரீரங்களை மெயினாக முக்கியத்துவப்படுத்துகிறார். நீங்களே தேவனுடைய ஆலயம், நீங்களே பரிசுத்தர்களாக இருக்கிற அப்படி இந்த வசனங்கள்லாம் எதை சொல்லுதுன்னா நம்ம கர்த்தருக்கு மெயினானவங்கன்னு காட்டுதுன்னா அப்போ நம்ம வாழ்க்கையில் சுத்தமான ஒரு விஷயங்கள் இருக்கணும். இந்த டேட்டூ அப்படின்ற ஒரு விஷயம் சரியான விஷயமாக செய்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா டேட்டூ எல்லாமே ஒரு ஐடியில் மென்ஷன் பண்ணி தான் என்ன பண்ணணும்னா இருக்கும். அப்போ நாங்கள் சிலுவையை போடுறோம், ஜீசஸோட ஃபோட்டோவை தானே போடுறோம், இதில் என்ன தப்புன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லுதுன்னா சொரூபம் சிலுவையே என்ன பண்ணக்கூடாது, மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. அடுத்தது கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிற சில கருத்துக்களை குறித்து நான் ChatGPT நான் போடும்போது ஏஐ கிட்ட கேட்கும்போது இந்த விஷயத்த சொல்லுது. திருச்சபையில் 2 விதமான பீப்புள் இருக்கிறாங்க. டேட்டு போட்டால் தப்பு இல்லைப்பா அப்படின்றவங்களும், டேட்டு போட்டால் சரி, அது ஒன்றும் என்ன ஆண்டவர் என்ன அடிக்கவா போகிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க மனசும் அவங்களுடைய நோக்கமும் தேவனுடைய வாழ்க்கையும் அவங்க உள்ளான மனுஷனும் இருந்தால் போதும். இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 1 சாமுவேல்லேருந்து சொல்கிறாங்க, மனுஷனோ வெளியரங்கத்தை பார்க்குறான், தேவனோ உள்ளரங்கத்தை பார்க்குறார், அதனால் உள்ள மனுஷன் சுத்தமாக இருந்தால் போதும், வெளியரங்கமாக எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற 2 கூட்டத்தான் இருக்காங்க. ஒருத்தங்க டேட்டு போட்டால் தப்பு இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறவங்களும், ஒருத்தங்க டேட்டு போட்டால் தப்புன்னு சொல்கிறவங்களும் என்ன பண்ணுது இருக்குது. ஒருவேளை ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி போட்டிருந்தால் அதை நான் ஒரு விஷயமும் சொல்ல முடியாது, அது ஆண்டவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். ஆனால் டேட்டு ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் போடலாமான்னா டோட்டலாக நான் அதை ராங்குன்னு தான் சொல்லுவேன். என்னுடைய கன்க்ளூஷனை மட்டும் நான் சொல்லிடுறேன். வரலாற்றில் பயன்படுத்தப்பட்ட சில விஷயங்களை நம்ம பார்க்கும்போது, அதாவது எகிப்தியர்களும் சரி, பாரசீகம் அவங்க பேக்ரவுண்டும் சரி, அதுக்கப்புறமா ரோமர்களும் கிரேக்கர்களும் சரி, இவங்க அந்த டேட்டுவை எப்படி பார்த்தாங்க அப்படின்றத நம்ம மெயினாக பார்க்கணும். இப்போ இருக்கிற நவீன காலகட்டங்களில் டேட்டுவை எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு பெருமையாகவும் அதை ஒரு பரிசுத்தமாகவும் அதை ஒரு மேன்மையாகவும் பார்க்குறாங்க. நான் ஃபீல் பண்ண வரைக்கும் சொல்கிறேன். அப்போ இது தேவனுக்கு மிகவும் அகேன்ஸ்டான ஒரு விஷயமாக நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் நான் சில விஷயங்களை நான் ஒரு கன்க்ளூஷனாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் டேட்டு போடுறதுனால இது தேவனுக்கு மகிமையாக இருக்குமா, இல்லை நான் டேட்டு போடுறதுனால மற்றவங்கள மோட்டிவேஷன் பண்ணுமா, இது நான் டேட்டு போடுறதுனால மற்றவங்கள ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வழிவகுக்குமா, இல்லை நான் டேட்டு போடுறதுனால அது ஒரு சாட்சியாக இருக்குமா, சாட்சியாக உதவி செய்யுமா, நான் சிலுவையை டேட்டு போடுறதுனால இல்லை ஜீசஸை டேட்டு போடுறதுனால ஏதோ ஒரு பேரை டேட்டு போடுறதுனால இது மற்றவங்களுக்கு சாட்சியாக இருக்குமா, இந்த டேட்டு போடுறது எனக்கு என்னுடைய மனசாட்சிக்கு நல்லதாக தோணுதா. சில பேர் டேட்டு போடுறதே தங்கள் மனசில் ஒரு தீமையான ஒரு விஷயத்தையோ வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, தீமையான காரியத்தையோ வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அப்போ டேட்டு போடுறதுலேயே சில விஷயங்கள் இருக்குது. இப்படி நிறைய கான்ட்ரவர்சியான நிறைய பேச்சுகள் இருக்குது. ஆனால் இந்த கேள்விகள்லாம் நான் கேட்குறேன் தெரியுமா,
இந்த கேள்விகள்லாம் நீங்கள் உங்களுக்கு கேட்டுக்கோங்க. நான் டேட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தினால கர்த்தருக்கு மகிமையாக இருக்குமா, தேவனுக்கு மகிமையாக இருக்குமா, இந்த டேட்டு போட்டால் கர்த்தர் மகிமைப்படுவாரா, இதனால் மற்றவர்களுக்கும் எனக்கும் என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. கன்க்ளூஷனாக நான் ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன். இது பைபிளில் டோட்டலாக டேட்டூ அப்படின்ற ஒரு விஷயம் அகென்ஸ்டாக இருக்குது. ஒருவேளை டேட்டு போட்டிருந்தா கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள். டேட்டு போடுற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கோங்க. நான் நிறைய குழப்பியிருக்க மாட்டேன், தெளிவாக சொல்லியிருக்கேன். புரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஒருவேளை டேட்டு போட்ட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோ யாராவது இருந்தாங்கன்னா, எப்பா இப்படி ஒரு பிரதர் பேசியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அநேக மிஷனரி ஹிஸ்டாரிக்கலோட நிறையா நம்ம பேசுவோம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரையும் நான் உங்கள் ரிச்சர்ட் ஜார்ஜ் முல்லர். சரஃப் பாய்.